உங்களுக்கு வேண்டியதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று உங்களோட தாட்ஸை உங்களுக்கு வேண்டியதை அடையிற ஃப்ரீக்வன்சிக்கு நேர்மறையாக டியூன் பண்ணுறது தான். ஆனால் இது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நம்ம டெய்லியும் பலவிதமான சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய சேலஞ்சஸும் நம்ம டெய்லி சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்போம். இது எல்லாத்துக்கும் நடுவில் எப்படி நம்மளோட எண்ணங்களை கான்ஷியஸாக மேனேஜ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்கிறதுக்கு சரியாக டியூன் பண்ணுறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் சக்ஸஸ் அடைஞ்சவங்க, இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களாம் இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் சுலபமாக எஃபெக்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக தனக்கு வேண்டியதை வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணவங்க உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் நிறைய பேர் யூஸ் பண்ணி சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு ஃபேமஸான மெத்தட் தான் விஜுவலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட். அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த அடைஞ்சிட்ட இறுதி காட்சியை நீங்கள் உங்கள் கற்பனையில் கொண்டு வரது தான் இந்த மெத்தட். இந்த விஜுவலைசேஷனை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்கள் எண்ணங்களை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டு வரதுக்கு நேர்மறையாக டியூன் பண்ண உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வெற்றி காட்சியை கற்பனை பண்ணும்போது நீங்கள் உருவாக்குற இந்த எனர்ஜி மூலமாக இந்த யூனிவர்ஸ் கூட ஒரு கனெக்ஷன் உருவாகி அதை அடையிறதுக்கான பாதைகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த விஜுவலைசேஷனோட சக்தி என்ன, அது எப்படி செயல்படுது, இதை எப்படி நீங்கள் முறையாக பயன்படுத்துறது, இதை பற்றின வீடியோஸ்லாம் ஏற்கனவே இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் ஒரு தடவை போய் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கூட இன்னும் மேனிஃபெஸ்டேஷனோட மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்லாம் சரியாக உங்ககிட்ட வந்து சேரணும்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் விஜுவலைசேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லைனா இனிமே தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணும்போது சில முக்கியமான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட்ஸ் முழுமையாக ஃபாஸ்ட்டாக அவங்களால பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் விஜுவலைசேஷன் பண்ணும்போது காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறப்போ ஏன் உங்களோட ரிசல்ட்ஸ் டிலே ஆகுது, இதை நீங்கள் எப்படி சரி பண்ணலாம், இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். நம்மளோட கனவு வாழ்க்கையோட ஃப்ரீக்வன்சியில் நம்ம சரியாக கனெக்ட் ஆகணும்னா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த விஜுவலைசேஷனை பண்ணிகிட்டே வந்தால் தான் அது நடக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த விஜுவலைசேஷனை தொடர்ந்து டெய்லியும் பண்ணாமல் அதை விட்டு பண்ணுறது தான். நீங்கள் ஒரு நாளைக்கு விஜுவலைசேஷன் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு அதை பண்ணாமல் திரும்ப அதை நீங்கள் பண்ணும்போது முதல் நாளில் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ அங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். இதனாலேயே நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் அடையக்கூடிய அந்த ஃபைனல் எனர்ஜியை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியாத நிலை உருவாகும். இந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர வரைக்குமே உங்களோட இந்த ட்ரீமை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடாமல் அதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது தான் நீங்கள் சீக்கிரமாக அந்த எனர்ஜிக்கு டியூன் ஆகி நீங்கள் நினச்சதை உங்கள் வாழ்க்கையில் சரியாக ஈர்த்து கொண்டு வர முடியும். டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைம் உங்கள் விஜுவலைசேஷனுக்கு ஒதுக்கி எப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு குளிக்கிறதுக்கு மாதிரியாக உங்கள் ருட்டீனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸையும் ஒரு ருட்டீனுக்கு கொண்டு வந்து அந்த ட்ரீம் கை கூடுற வரைக்குமே நம்பிக்கையாக தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கனவு கை கூடுறனால எப்படி நெருங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னு கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். ரெண்டாவதாக, விஜுவலைசேஷனை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அவங்களுக்கு என்ன உண்மையே வேணுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது தான். இதனாலேயே ஒவ்வொரு நாளைக்கும் வேற வேற காட்சியை அவங்க கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கார் வாங்குறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன கார் மாடல், என்ன கலர், எந்த ஷோரூம்ல, எந்த டேட்ல நீங்க அந்த கார் எடுக்க போறீங்கன்னு டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை முடிவெடுத்தால் தான் நீங்கள் சரியாக அதை ஈர்க்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சியை க்ரியேட் பண்ண முடியும். முதல் நாளில் BMW காரையும் 2வது நாள் மெர்சிடிஸையும் நீங்கள் மாற்றி மாற்றி கற்பனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே என்ன தான் வேணும்னு இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு தெளிவாக மெசேஜ் கொடுக்க முடியாமல் உங்களோட வேறு ஃப்ரீக்வன்சி மூலமாக ஒரு மிக்ஸ் சிக்னலை தான் நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நீங்கள் ஒரு மாடல், ஒரு கலர் காரு வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக கற்பனை பண்ணும்போது தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான மாடல் நீங்கள் வாங்குறதுக்கான அந்த குறிப்பிட்ட தொகை, குறிப்பிட்ட நபர், சந்தர்ப்பங்கள்லாம் உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்ற ஒரு தெளிவில் இருக்கும்போது தான் இந்த வாய்ப்புகள்லாம் உங்களால் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி கண்டறியவும் முடியும். ஸோ நீங்கள் விஜுவலைசேஷன் பண்ணுறவனுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக முடிவெடுத்து அதில் உறுதியாக கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இதுதான் எனக்கு வேணுன்ற ஒரு உறுதியான மெசேஜை இந்த யூனிவர்ஸ்க்கு உங்களோட இந்த ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் மூலமாக அனுப்ப முடியும். நீங்கள் கற்பனை பண்ணுற காட்சியையும் சரியாக உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்து கொண்டு வரவும் முடியும். அடுத்ததாக, ரொம்ப முக்கியமான ஒரு மிஸ்டேக் நம்மள நிறையா பேர் பண்ணுறது என்னென்னா,
விஷுவலைசேஷன் பண்ணும்போது நீங்க நினைச்சது கிடைச்சிட்ட இறுதி காட்சியை தான் உங்க கற்பனையில நீங்க கொண்டு வரணுமே தவிர அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ப்ராசஸை நீங்க விஷுவலைஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய ஈர்ப்பு விதி பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. இதோட மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க அடையணும்னு நினைக்கிற உங்களோட வெற்றியை நீங்க அடையறதுக்கு ஒரு 2 வழிகள் மட்டுமே இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை சரியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உங்க மைண்ட்க்கு வராத, உங்க கண்ணுக்கு தெரியாத இன்னும் நிறைய பல வழிகள் இருக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க இறுதி காட்சியை மட்டுமே விஷுவலைஸ் பண்ணும்போது அதை நீங்க அடையறதுக்கான பாதைகள் உங்க ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி கனெக்ட் ஆகி வரும். வாய்ப்புகள் வரும்போது இது சரியான பாதையானு நீங்க உணர்ந்து சூஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்க நினைச்சது உங்க பக்கத்துல எவ்வளவு அழகா வந்து சேருது அப்படின்னு கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தெளிவா முடிவெடுக்கிறீங்களோ அதை எப்படி அடையிறது அப்படின்ற தூண்டுதலும் தாட்ஸும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்க சரியா திட்டமிட்டு அதற்கான ஆக்ஷன்ஸை முதல்ல எடுக்கணும். இதை இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே அதற்கான ஆக்ஷன்ஸையும் எடுத்துட்டு போகும்போது இந்த ப்ராசஸை இன்னும் சுலபமாக்குறதுக்காக இன்னும் பல பாதைகள், வாய்ப்புகள், வழிகாட்டுதல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு காட்டப்படுற இந்த கைடன்ஸை நீங்க சரியா யூஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்க ஆசைப்படுற உங்க கனவு வாழ்க்கை அழகா உங்க கையில வந்து சேரதை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு மெத்தடா நிறைய பேர் யூஸ் பண்ணி சக்சஸ் அடைஞ்ச விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பவர்ஃபுல்லான உங்களோட சொந்த மனித ஆற்றலை பயன்படுத்தி இந்த யூனிவர்ஸோட உதவியோட உங்களுக்கு வேண்டியது எதுவா இருந்தாலும் உங்க கையில அழகா கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னில நீங்க போகும்போது டிசிப்ளினா, முறையா, சரியா ஒவ்வொரு நாளும் அதோட மெத்தட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி உங்க கனவு வாழ்க்கையை நீங்க முறையா அமைச்சுக்கிறதுக்கு இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானும் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.